மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பை கொண்டாடி நாம் இன்று பாஸ்கு காலத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். பாஸ்கா காலம் என்று திரு அவை கூறுவதை குறித்து நமக்குள் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அந்த சந்தேகங்களை குறித்து நாம் விவிலிய அடிப்படையில் தெரிந்து கொள்ள இந்த நாளிலே நாம் உரையாட இருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு, பாடங்கள், பார்வைகள் என்ற தலைப்பிலே நமக்கு ஒரு அருமையான விவிலிய அடிப்படையிலான விளக்க உரையை தர நம்மோடு வந்திருக்கின்ற ஆயர் அவர்களை நாம் அனைவரும் மகிழ்வுடன் வரவேற்போம். நம்முடைய ஆயர் அவர்கள் மேதகு முனைவர் அந்தோனிசாமி பீட்டர் அபீர் அவர்கள், பாலக்காட்டைச் சேர்ந்த சுல்தான்பேட் மறை மாவட்டத்தின் ஆயர் மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் தெரியும், அகில இந்திய ஆயர் பேரவையின் விவிலிய பணிக்குழுவின் தலைவராகவும் இருக்கிறார். ஆயர் அவர்கள் இன்று நம்மோடு கலந்து கொண்டு நம்முடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதே நமக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. ஆயர் அவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வணக்கங்களை மாதா தொலைக்காட்சி அன்பர்களின் சார்பாக வழங்குகின்றோம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது உயிர்ப்பு கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உயிர்ப்பு காலத்து வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இப்பொழுது பாஸ்கா காலம் தொடங்கி இருக்கிறோம். உயிர்ப்பு காலம் என்றும் நாம் சொல்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு பற்றி 3 விதத்தில் நாம் எல்லாரும் சொல்கிறோம். முதலில் அதை பாஸ்கா விழா என்று சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாஸ்கா விழா இல்லைங்களா? ஆமாம். அப்போ பாஸ்கா என்ற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்ன? அப்போ இயேசு ஏன் அதை பாஸ்கான்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரத்தில் பாஸ்கா ஆட்டினை, பாஸ்கா செம்மறி ஆடு, அதாவது செம்மறி ஆட்டை அவர்கள் பலியை ஒப்பு கொடுத்து அதனுடைய இரத்தத்தை கதவு நிலைகளில் தடவி கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை கடந்து எகிப்திய அந்த தலைப்பிள்ளைகளுக்கு சாவதற்காக அது ஒரு தண்டனையை கொடுக்கிறார் என்று பார்க்க அதில் கடத்தல் வருகிறது. பாஸ்கா ஆடு அந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதனால் இது ஒரு கடத்தல். பாஸ்கா என்றால் கடத்தல். அப்போது எகிப்திலிருந்து விடுதலை பயணம் செய்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கடந்து செல்கிறார்கள். அதனுடைய ஒரு அடையாளம்தான் செங்கடலை கடந்து செல்கிறார்கள். அதனுடைய அடையாளம்தான் சீனாய் பாலைவனத்தை கடந்து செல்கிறார்கள். அதனுடைய அடையாளம்தான் யோர்தான் நதியை கடந்து செல்கிறார். இப்போ இதெல்லாம் கடந்துன்னு வருதா? ஆமாம். அதனுடைய அர்த்தம் தான் பாஸ்கா அப்படின்றது எபிரேய மொழியில் இதை தான் இயேசுவுக்கு நாம் பொருத்தி பார்க்கிறோம். எப்படி அவர் இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து செல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இறந்தால் நாமும் உயிர்ப்போம், கடந்து செல்வோம் என்பதற்கு அவர் நமக்கு முதன்மையான ஒரு முறையில் அவர் கடந்து சென்றார் மட்டுமல்ல, அவருடைய சக்தியாலும் ஆற்றலினாலும் நம்மை கடந்து செல்ல வைக்கிறார். ஆகவே அது பாஸ்கா விழா என்று உயிர்ப்பை பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், இதை உயிர்ப்பு விழா என்று சொல்கிறோம் இல்லை? உயிர்த்த பெருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். உயிர்ப்பு அந்த வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்துகிறாங்க. கிரேக்க மொழியில் அனஸ்தாசிஸ். அப்போது அனஸ்தாசிஸ் என்று சொன்னால் உயிர்ப்பு என்பதிலிருந்து அனஸ்தாசிஸ், அதாவது ரெசுரக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பாருங்க,
அதுதான் அனஸ்தாசிஸ்னா. சாவிலிருந்து உயிர்க்கிறார், வெளியே வருகிறார், அனஸ்தாசிஸ். அப்போ பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு உயிர் கொடுக்கின்ற இயேசு தான் என்ன செய்கிறார்? சாவிலிருந்து உயிர்க்கிறார், இறப்பிலிருந்து உயிர்க்கிறார். அதனால்தான் உயிர்ப்பு பெருவிழா. அப்போ இது ரெண்டா சொல்றோம். இன்னொரு வார்த்தை வழக்கமாக அதிகமாக பயன்படுத்துவோம். என்னது அது? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஈஸ்டர். ஈஸ்டர். ஆமாம், இதை மறக்க மாட்டீங்களே. ஆமாம், இப்போ எல்லாருமே அதுதான், அதையும் சொல்லி ஈஸ்டர் வாழ்த்துக்கள் தானே சொல்றீங்க. ஈஸ்டர் வாழ்த்துக்கள். அது என்ன ஈஸ்டர் எப்படி வந்தது? அதனுடைய பொருள் என்ன? ஏன் அப்படி நம்ம சொல்றோம் தெரியுதா? இல்லை, நிறைய நேரங்களில் அதுக்கு பொருள் தெரியாமல் தான் நம்ம சொல்லி. ஆமாம்மா, நாம் நிறையவே சொல்கிறோம் ஈஸ்டர். பொதுவாக பைபிளில் இயேசுவின் உயிர்ப்பை பற்றி இந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் எழுதுனது எல்லாமே அனஸ்தாசிஸ், இயேசு உயிர்த்தார் அல்லது உயிர்ப்பிக்கப்பட்டார். அது அப்புறம் நம்ம பேசுவோம், ரெண்டும் சொல்கிறோம். ஆனால் நாளடைவில் ஒரு 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கிபி கிறிஸ்துவ வாழ்க்கையில் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், அதாவது இங்கிலாந்து நாடு, ஐரோப்பிய நாடு பொதுவிலும் இங்கிலாந்து நாட்டிலையும் பொதுவாக அந்த காலகட்டத்தில் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் ரொம்ப குளிர்காலம். அப்புறம் பகல் குறைந்தும் இரவு நேரம் அதிகமாகவும் இருக்கும் இல்லை? ஆமாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் மார்ச் 15 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் அதிகமாகும் இல்லை? அதிகமாகும்போது சிறு சிறு செடிகள்லாம் பூக்கும், செடிகள்லாம் அப்படியே துளிர்விடும். இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அப்போது இந்த காலகட்டத்தில் தான் பாஸ்கா விழாவை கொண்டாடுறோம், இயேசுவின் உயிர்ப்பு விழாவை கொண்டாடுறோம். அப்போது புனித பீடு என்பவர், அவர் பெரிய ஒரு தலைவராக, கத்தோலிக்க மக்களை வழிநடத்தும் தலைவராக புனித பீடு இருந்தார். அவர் என்ன செய்தார்? இந்த காலகட்டத்தில் துளிர் விடுகின்ற காலம் இருக்கு பாருங்க, அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஒளி வருகிற காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறாரு? இதுதான் இயேசுவின் உயிர்ப்பின் அடையாளம். ஆகவே இந்த வழக்கமாக ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த ஓஸ்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடியல் காலம் என்று சொல்லுவார்கள். இவர் என்ன செய்கிறாரு? இந்த பாஸ்கா காலத்தை, பாஸ்கா அந்த விழாவை காலம் தொடங்குற நேரத்தில் இயேசுவின் உயிர்ப்பை அவர் என்ன சொன்னார்? ஈஸ்டர், அதுதான்பா உண்மையான விடியல். நீங்கள் இயற்கை சூழலில் விடியல் பார்க்குறீங்க, ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்முடைய வாழ்க்கை சூழலில் விடியல் இயேசு உயிர்த்த ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் அங்கே அடிமைத்தனத்திலிருந்து கடந்து சென்றது பாஸ்கா. அந்த இருளிலிருந்து அவர்கள் இந்த ஒளிக்கு கடந்து வந்தார். அதே போல நம்முடைய ஆண்டவர் மரணம் என்ற இருளிலிருந்து உயிர்ப்பு என்ற ஒளியை நோக்கி அவர் வெளியில் வந்தார். அது எப்படி இன்று திரவையில் வாழக்கூடிய நமக்கு ஒரு இருள் காலத்திலிருந்து ஒளியை நோக்கி வளரக்கூடிய பயணமாக அது மாறுது அப்படிங்கிறது காமிக்கிறது இல்லை. நம்முடைய இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு இயேசு ஒளியாக இருக்கிறார். புரியுங்க? அப்போ அந்த விடியல் நம்மை தேடி வருகிறது. சக்கரையா பாட்டில் இயேசுவின் பிறப்பை பற்றி அவர் அப்படி சொன்னார். விடியல் நம்மை தேடி வருகிறது. இருளில் வாழும் மக்களுக்கு விடியல் நம்மை தேடி வருகிறது. அதையே சென்ட் பீடு, புனித பீடு என்ற புனிதர் உயிர்ப்பைக்கு சாட்சி பார்க்கிறார். அதனால்தான் ஈஸ்டர் விழா. ஈஸ்டர் என்றால் விடியல். புரியுங்களா? ஓஸ்டர் இன்னைக்கும் ஜெர்மன் மொழியில் ஓஸ்டர் தான் சொல்லுவாங்க.
அதான் விடியல் விழா என்று தான் சொல்லுவார்கள், ஈஸ்டர். சரி, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இயேசுவின் உயிர்ப்பினாலை நாம் என்னன்னு சொல்கிறோம்? ஈஸ்டர் விழா. அதனால தான் ஈஸ்டர் வாழ்த்துக்கள், ஏன்னா விடியல் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். இதை இயேசு பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம்? நம்முடைய அடிப்படை விசுவாசம். நாம் பலதுறை யோசிக்கிறோம், கிறிஸ்துவ வாழ்வின் கிறிஸ்துவர்களுடைய அடிப்படை சின்னம் எது? சிலுவை. ஆனால் நம்முடைய அடிப்படை விசுவாசம், நம்பிக்கை எது? உயிர்ப்பு, இயேசுவின் உயிர்ப்பு. அதை தான் நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 8வது வசனத்தில் அந்த 3வது வசனம் மட்டும் படிங்க. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்தது. அதுதான் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் எதுதான்? என்ன? மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அது நல்லா பாருங்க, அதான் விசுவாச பிரமாணம். யாருக்காக இறந்தார்? தன்னுடைய சொந்த தவறுகளுக்காகவா? இல்லை, நம் பாவங்களுக்காக இறந்தார். அடுத்தது, மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். இங்க பாருங்க, 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டா. இதுதான்பா நமக்கு நற்செய்தி. அது அப்புறம் நான் சொல்லுவேன் பாருங்க. ஏன்னா இயேசு இறந்தது ஒரு பெரிய ஒரு செய்தி அல்ல, ஆனால் இறந்து உயிர்த்தது மிகப்பெரிய செய்தி. எல்லாரும் பிறப்பவர்கள் இறப்பார்கள், அது நியதி. ஆனால் இறப்பவர்கள் உயிர்ப்பார்கள் என்பது நியதியா? இல்லை. அதை இயேசு உயிர்த்து நமக்கு எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பின்னணியில் தான் இதை நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? உயிர்ப்பை, இது என்னுடைய விசுவாசம்ப்பா. இதுதான் விசுவாச சத்தியத்தின் அடிப்படை. மற்ற எல்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லலாம். விசுவாச பிரமாணத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுள் ஒருவர், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை, இல்லையா? அப்படி இப்படின்னு அந்த 10 கட்டளையை நம்ம சொல்லுவோம். அப்புறம் இன்னும் நிறைய இயேசு பிறந்தார், பாடுபட்டார், போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் அவர் பாடுபட்டு இறந்தார், எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் சொல்லி அப்புறம் இயேசு உயிர்த்தார். அதுதான் மையம். இதனால்தான் திருச்சபையில் 325ஆம் ஆண்டிலேயே நிஜயா என்ற ஊரில் நகரத்தில் எல்லா ஆயர்கள் எல்லா மக்களும் கூடி இதை உறுதிப்படுத்தினார்கள். நமக்கு உயிர்ப்பு தான்பா மையம் என்று. திருச்சபையின் வரலாற்றை பாருன்னா, திரிதந்தின் என்ற இடத்துல திருச்சங்கம் கூடி இதை உறுதிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் நம்ம கேட்டகிசம் அதை கேத்தலிக் சர்ச்சில் நம்ம கத்தோலிக்க திருமறை அந்த செய்தியில் நம்ம படிக்கிறோம். ஆக இயேசு இறந்து உயிர்த்தார். ஆனால் நல்ல பைபிளை படிச்சிங்கன்னா 2 விதத்தில் இருக்கும். இயேசு இறந்து உயிர்த்தாரா இல்லை உயிர்ப்பிக்கப்பட்டாரா? சொல்லுங்க. உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லையா? உயிர்த்தார் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கப்பா ஐயா, நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. எல்லா ஜனங்களும் உயிர்த்தார்னு பாட்டெல்லாம் போடுவீங்க. ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வரும். என்னன்னா, இயேசு தன்னுடைய பாடுகள் பற்றி, உயிர்ப்பை பற்றி 3 முறை சொல்கிறார், முன் அறிவிக்கிறார். ஒன்று லூக்கா செய்தி 9:22 படிக்கிறோம். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும். பாருங்க, 3ஆம் நாள் அது உண்டு. நான் அதை 3ஆம் நாள்ன்றது என்ன அர்த்தம் நான் சொல்றேன் அப்புறம். ஆனா 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும். உயிர்த்தெழவும் சொல்லலையே, எழுப்பப்படவும், உயிர்த்திடப்படவும். ஆமாண்டவரே, பாசிவா சொல்றார் இல்லையா?
இது என்ன அது இப்போ இதையே மத்தேயும் சொல்கிறார், எழுப்பப்படுவார். இருங்க, மத்தேயு 16 சொல்கிறாரு இதை. ஆனால் மார்க்கு நற்செய்தி இதை சொல்லும்போது 8:31 வாசிங்க. மார்க்கு 8:31. மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், பலவாறு ஓகே, மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும். உயிர்த்தெழவும் இங்க மாத்தி இங்க கரெக்டா நம்ம நினைக்கிற மாதிரி சொல்றோம். ஆமா, இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமா, அதுல உயிர் எழுப்பப்படவும்னு வருது, இதுல உயிர்த்தெழவும்னு வருது. யாரு? லூக்காவும் மத்தேயும் உயிர் வேற மாதிரி சொல்றாங்க, மார்க்கு இப்படி சொல்றார். இது முதல் அறிவிப்பு. 2ஆம் அறிவிப்பிலும் இதே மாதிரி தான் வருது. மார்க்கு 9:31 உயிர்த்தெழுவார் என்று வரும், மத்தேயும் லூக்காவும் எழுப்பப்படுதல் வரும். 3வது முறையும் இயேசு சொல்றார் தன்னுடைய பாடுகள் பற்றி. அப்படி சொல்லும் பொழுது மத்தேயும் தெளிவாக சொல்றார் 20ஆம் அதிகாரத்தில் எழுப்பப்படுவார். ஆனால் லூக்காவும் மார்க்கும் மாற்றிக்கிறாங்க. லூக்காவை மாற்ற உயிர்த்தெழுவார் அப்படின்னு இருக்கு. இது இயேசு சொன்ன வார்த்தையே சொல்கிறாங்க. இல்லை, இயேசுவின் முன்னறிவை பற்றி உயிர்ப்பு காட்சிகளில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 27 எழுப்பப்படுவார்னே வரும். லூக்கா நற்செய்தி 24 உயிர்த்தெழுந்து 24:6 வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். எழுப்பப்பட்டார்னு வருது இல்லையா? ஆனா திருத்தூதர் பணி பவுல் அந்தியோக்கு மக்களுக்கு பேசுறார். அப்ப 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல மெசியா துன்பப்படவும் இறந்து உயிர்த்தெழவும் வேண்டும். உயிர்த்தெழவும் வேண்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஜனங்களுக்கு படிக்கிறீங்க, பைபிளை படிக்கும்போது ஒரு சில இடத்துல உயிர்த்தெழுதல் வருது, உயிர்த்தெழப்படுதல் வருது. என்னடா குழப்பம் வருமா வராதா? ஆனால் யோசிக்கல. நிறைய பேர் அதை பற்றி கூர்ந்து படிச்சிங்கன்னா இந்த சந்தேகம் வரும், நிச்சயம் வரும். ஆனால் பொதுவாக இந்த சந்தேகம் ஜனங்களுக்கே வராது. என்ன சொல்லுவோம்? இயேசு உயிர்த்தார்ன்றாங்க. ஏன்டா உயிர்த்தெழுவார்னு மட்டும் இல்லையே, உயிர்த்தெழப்படுவார், he will be raised அப்படின்னு வரும். ஏன் இந்த ஒரு 2 விதமாக சொல்லப்படுகிறன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னன்னா, இயேசுவை 2 விதமாக பார்க்கணும். இதுதான் நம்ம மக்கள் பார்க்கறதில்ல. நம்ம பார்த்தா இயேசு கடவுள், இயேசு தெய்வம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்னொரு வகையிலும் பார்க்கணும். இயேசு தெய்வம் உண்மை, இயேசு கடவுளின் மகன் அப்படின்னு பார்க்கணும். அதனால் கடவுளின் மகனாக இருப்பதனால் அவர் உயிர்த்தார். இறைமகன், அவர் தெய்வம், அவர் உயிர்த்தார். அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை, அவரே உயிர்த்தார். அது ஒரு பார்வை. இயேசுவை இன்னொரு பார்வையில் பார்க்கணும். இயேசு ஒரு மானிட மகன், ஒரு மனிதராகவும் இருந்தார், வாழ்ந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார், மானிடராக. சன் ஆஃப் காட். அங்கே சன் ஆஃப் காட், இங்கே சன் ஆஃப் மேன். சன் ஆஃப் காட் அண்ட் சன் ஆஃப் மேன், மானிட மகன். அது இருக்கு பைபிள்ல பல இடத்துல இருக்கும். மானிட மகன் இயேசுவே சொல்றார், மானிட மகன் கஷ்டப்படணும், துன்பப்படணும், அப்படி இப்படின்னு. அப்போ மானிட மகனாக இயேசுவை பார்க்கும்போது அவர் எழுப்பப்பட்டார். இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம பைபிளில் நம்ம உயிர்ப்பை பற்றி மற்ற காட்சிகளை பற்றிலாம் பேச போகிறதுக்கு முன்னாடி உயிர்ப்பை பற்றி முதல் சொல்லுவது பைபிளில் யார் என்றால் புனித பவுல். ஏன்னா அவர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், ரோமியருக்கு திருமுகத்தில் தான் இது அதிகம் பேசுகிறார், கொரிந்தியரில் அதிகம் பேசுகிறார். இது அவர் 56வது வருஷத்திலேயே எழுதிடுறார். இயேசு
33 உயிர்க்கிறாரு. அப்புறம் நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்க போகிறாங்க, அதெல்லாம் உண்டு. ஆனால் எழுத்து மூலம் எழுதி வைத்தது யார் முதல் என்று சொன்னால் 56 வருஷம், 56வது வருஷத்தில் தான். அதன் பிறகு தான் திருத்துதர் பணிகள் நூல்கள் எல்லாம் வருது. லூக்கா நற்செய்தி மற்றமான எல்லா நற்செய்தியும் புத்தகங்களும் வருது. முத எழுதுனது இவர் தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதலே நீங்கள் படித்தோம் 1 கொரிந்தியர் 15. இந்த 1 கொரிந்தியர் நல்லா ஜனங்க மக்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 15வது அதிகாரம் உயிர்ப்பை பற்றிய முழு விளக்கமும் கொடுக்கிறார். உயிர்ப்பு என்றால் என்ன என்று நமக்கு தெரியணும்னா அந்த 15ஆம் அதிகாரத்தை ஊன்று படித்தா போதும். அது பெரிய ஒரு அதிகாரம். ஆனால் முழுக்க இயேசு உயிர்ப்பை பற்றி, இயேசுவின் உயிர்ப்பை பற்றி தான் பேசுகிறார். நான் அதில் பல கருத்தில் சொல்கிறேன். முதல்ல இவர் என்ன சொல்கிறாரு, நான் பெற்றுக்கொண்டதும், நீங்கள் படிச்சிங்க. ஆமாம், 3வது வசனம் 15:3. நான் பெற்றுக்கொண்டதும். அதான் அப்படின்னா ட்ரெடிஷன் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் பெற்றுக்கொண்டதும். அது மட்டும் இல்லை, எது முதன்மையானது என்று கருதுவதும் இயேசு உயிர்த்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். 2வது என்ன சொல்றாரு, தொடக்க கிறிஸ்துவின் அடிப்படை நம்பிக்கை இது, அதனால்தான் நான் பெற்றுக்கொண்டேன். தொடக்க கிறிஸ்துவின் அடிப்படை நம்பிக்கை என்னன்னா இயேசு இறந்து உயிர்த்தார். அதனால் மார்க்கு நற்செய்தி கூட சொல்லுவார். மார்க்கு நற்செய்தியினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த உடனே இயேசுவின் பிறப்பை பற்றி பேச மாட்டார். லூக்கா மத்தேயு பேசுவாங்க, ஆனால் இவர் பேச மாட்டார். இவருக்கு மெயினாக என்னென்னா இயேசு மானிட மகன் அவர் இறந்து உயிர்த்தார். உயிர்ப்பு தான்பா மெயின் அப்படின்றத மார்க்கு பார்வை. இதுதான் பவுல் அழகாக பேசிட்டாரு. இயேசு தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சாங்க, இயேசு உயிர்த்ததான் மெயின், அதனால்தான் அவர் மெஸ்ஸியா. கிறிஸ்தவர்கள் ஏன் அவரை பின்பற்றினார்கள், இயேசுவின் சீடராக மாறினார்கள்? இயேசு இறந்ததனால் அல்ல, பாடுபட்டதனால் அல்ல, அவர் போதித்ததனால் மட்டும் அல்ல. ஏன்னா எத்தனையோ பேர் போதிச்சிருக்காங்க. ஆனால் இறந்து உயிர்த்தார், அதனால் அவருடைய சீடராக. அதனால்தான் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னாங்க. 3வது அவர் என்ன சொல்றாரு, உயிர்த்த ஆண்டவர் தான் பேதுருவுக்கும் 12 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு காட்சி கொடுத்தார் சொல்றார். 1 கொரிந்தியர் 15 தொடர்ந்து 5வது வசனம். பின்னர் அவர் கேபாவுக்கும், அதன் கேபானா பேதுரு ராயப்பர், கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். இப்போ இயேசு உயிர்த்தார் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம் இல்லையா? நிச்சயமா பெரிய அடையாளம். யாரோ ஒருத்தர் 2 பேர் சொன்னது கிடையாது, 500 பேர். இப்போ ஒருத்தர் 2 பேர்னா கதப்பா அதெல்லாம் நான் நீ கனவு கண்டுட்ட அப்படின்னு சொல்லலாம். 500 பேருக்கு எப்படி முடியாது. அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த பவுல் இந்த உயிர்ப்பை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, 3ஆம் நாள் உயிர்த்தார் அப்படின்னு வார்த்தை எல்லாரும் சொல்றாங்க. 3ஆம் நாள் நீங்களும் சொல்றீங்க, என்னடா 3ஆம் நாள்? அப்போ இயேசு இறந்த உடனே உயிர்க்கலையா? அப்போ 3 நாள் என்ன பண்ணாரு? நாம் ஏன் அந்த 3 நாள் வருது? நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களே எப்பயாவது? இல்லை, நான் அந்த யோனாவின் வயிற்றில், யோனா வந்து மீனின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்தார், அதை வச்சு தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை, நிச்சயம். வெரி குட். ஆனால் அதில் ஒரு இது இருக்குது, அர்த்தம் உண்டு. ஒன்று, முதலில் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தார் என்பதற்கு என்ன அப்படின்னா இந்த வரலாற்று பின்னணியை படிக்கணும். அப்புறம் இறையியல், கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறார்ன்றதை பார்க்கணும். அதான் இறையியல்ன்றது. இறையியல்னாக்க கடவுளுடைய செய்தி என்ன, அடுத்தது வரலாற்று செய்தி என்ன, ரெண்டையும் பார்க்கணும். வரலாற்று செய்தியில் பார்த்தீங்கன்னா இயேசு ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அடக்கம் செய்யப்படுகிறார். மார்க்கு 16 எடுங்க. ஓய்வு நாள் முடிந்ததும்
மகதலா மரியா, இது உயிர்ப்பு. ஆனா ஓய்வுக்கு முந்தின நாள் தான் அடக்கம் பண்ணப்படுகிறார். அடுத்தது ஓய்வு நாள் இருக்கு. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஓய்வு நாள், பிறகு ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், அப்போ 3ஆம். இது நம்ம யோசிக்கணும். அந்த ஓய்வு நாள் என்ற வார்த்தையை வச்சு தான் இந்த 3ஆம் நாளே நமக்கு வரலாற்று பின்னணியில் சீக்வன்ஸ் ஆஃப் த டேஸ் வருது. அது தெளிவாக இருக்கா? இப்போ கிளியராக இருக்கு. அதாவது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அடக்கம் செய்யப்படுகிறார். ஓய்வு நாள் இருக்கிறது. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் தான் உயிர்க்கிறார். இப்போ தெளிவாயிடுச்சு உங்களுக்கு. இது விவிலிய மரபில் அடிப்படையில் பார்க்குறோம் ஒன்று. அடுத்தது இன்னொன்றும், இயேசு தன்னுடைய முன் அறிவிப்பை பற்றி, இறப்பு பற்றி, பாடுகள் பற்றி, உயிர்ப்பு பற்றி முன் அறிவிக்கிறார் 3 முறை. அந்த 3 முறையும் 3ஆம் நாள், 3 பகலும் 3 இரவும், 3ஆம் நாளே வரும் சொல்லிட்டு வர. அது ஏன் அப்படின்னா 3 நாட்களுக்கு பின்னுதான் அப்படின்றது பல குறிப்புகளை நாம் படிக்கிறோம். அது எதற்காக? ஒன்று, நான் இதுவரையும் சொன்ன வரலாற்று பின்னணியில் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் டேஸ், நாட்கள். அடுத்தது நான் படிக்கிறோம், நம்ம யோசிக்கணும். நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக, யோனா 3 நாட்கள் மீன் வயிற்றில் இருந்து அவர் வெளியே வந்தார். அப்போ 3 நாள் மீன் வயிற்றில் என்ன பண்ணார் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டோமா? இல்லையா? அது அந்த மீன் வயிற்றில் போனதுக்கே காரணம் யார்? கடவுள் தான். யோனா. அப்போ 3 நாள் என்பது அந்த ஒரு காலகட்டம். அவர் அந்த கடவுளுக்கு எதிர்ப்பாக இருந்த நிலையில் இருந்து கடவுளுக்கு உகந்த முறையில் நினிவே பட்டணத்துக்கு அவர் போதிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 3 நாள் மீன் வயிற்றில் இருக்கும்போது அந்த மாற்றம், டிரான்சிஷன், டேஸ் ஆஃப் டிரான்சிஷன். இது ஒரு அடையாள ஒரு செய்தி. ஒசாயா இறைவாக்கினர் ஒசாயா 1-2. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். காயப்படுத்தியவர் அவரே. ஏன்னா கடவுள் யாரையும் காயப்படுத்துறதில்லை. நம்ம நினச்சிக்கிறோம் நாம் செய்கிற கஷ்ட நஷ்டங்கள், நம்ம படுற அநியாய அக்கிரமங்களுக்காக நான் கஷ்டப்படுறோம், ஆனால் கடவுள் என்னை தண்டிச்சிட்டார்னு பார்க்குறோம். கடவுள் நம்மை நேரடியாக தண்டிக்கிறது இல்லை. உண்மையிலேயே நம்ம தான் கடவுளுடைய தண்டனையை பெற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா? அப்போ காயப்படுத்தியவர் அவரே நம்மை குணமாக்குவார். அடுத்து, நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிரளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பிவிடுவார். ஏன்பா இது? ஏன் 2 நாள் நம்ம கஷ்டப்படணும்? அப்போ 3ஆம் நாள் இருக்கணும். இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன். புரியுதா? நல்லா. ஸோ இது மனமாற்றுவதற்காக இல்லை, மனமாறும் காலம். இதுதான் யோனாவுக்கு இருந்தது. அந்த இதுதான் இப்போ யோசேயா தெளிவாக சொல்றார். தொடக்க நூல் 1 அதிகாரம் 12 வாசிங்க. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. மாலையும் காலையும்ன்றது ஒரு நாள். அப்போ அந்த புற்பூண்டுகள் அது இது அப்படி இப்படின்னு 3 முறை அந்த 3ஆம் நாள், அதான் மாலையும் காலையும் 3ஆம் நாள். அப்போ புத்துயிர் கிடைப்பதற்கு 3 நாள் அப்படின்ற இங்கே இருக்கு. அதே முறையில் நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல. நம்ம சோதனை, அபிரகாமின் சோதனை
22ஆம் அதிகாரத்தில் மூன்றாம் நாள் என்று பார்க்குறோம். இது வாசிங்க, விடுதலை பயணம் 19:16. 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் என்ன பேரிடி முழங்கியது. பேரிடி முழங்கி அடுத்தது என்ன வருகிறது? மின்னல் வெட்டியது. மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது. எக்கால பேரொலி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். நடுநடுங்கி அவர் என்ன நடக்குது அங்க பாருங்க. இந்த காட்சியெல்லாம் எதுக்குன்னா 10 கட்டளை கடவுள் கொடுக்க போறார். அவ்வளவுதான். 10 கட்டளைன்றது ஒரு பெரிய ஒரு என்னது டிரான்சிஷன்றது. பழையது புது கடவுளுடைய நியமங்கள், கடவுளுடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள் கொடுத்து அது நமக்கு வழியாக வாழ்வாக ஒளியாக வரப்போகிறது, ஒளியாக இருக்க போகிறது. அப்போ அது எந்த நேரத்தில் 3ஆம் நாள் வருகிறது. அப்போ இதெல்லாம் கூட்டி நல்லா நம்ம யோசித்து பார்க்கும்போது 3 காரியம் நம்ம பார்த்தோம். ஒன்று யோனா, ஒசேயா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனமாற்றத்தின் ஒரு அடையாளமாக 3ஆம் நாள் புது வாழ்வு அதான் பார்த்தோம். அதே மாதிரி சீனாய் பாலைவனத்தில் புது வாழ்வின் அடையாளமாக 3ஆம் நாள் அந்த 10 கட்டளை தரப்படுகின்றன. இப்போ அதைத்தான் இங்கே சார்த்தி பார்க்கிறார்கள் இயேசுவின் வாழ்க்கையில். இயேசு ஓய்வு நாளில் அவர் ஓய்வு நாளுக்கு முன் அடக்கப்பட்டு ஓய்வு நாளில் அவர் கல்லறையில் இருந்து ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் உயிர்த்தெழு என்றால் இந்த 3 நாள் இது புது வாழ்வின் தொடக்கமாக 3ஆம் நாள் வருகிறது. 3ஆம் நாள் என்றாலேயே புது வாழ்வின் தொடக்கம், புது வாழ்வின் அருள் நமக்கு கிடைக்கிறது. அதனால் தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழவேன். அதை நம்ம வரலாற்று பின்னணியிலையும் பார்க்கலாம், இறையியல் பின்னணியும் பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம விசுவாச பிரமாணத்தில் நம்முடைய விசுவாசம் என்ன சொல்றீங்க? இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பல முறை நம்ம சொல்றோம். இதனுடைய பொருள் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்ததால் அவர் வல்லமையுள்ள இறைமகன் என்பதை சுட்டிக்காட்டி அவர் 3ஆம் நாள் நம்ம எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறார். ரோமையர் 1 அதிகாரம் 3-4 வசனத்தில், ரோமையர் 1:3-4 வசனம் ரொம்ப அருமையாக அங்கே பவுல் இதை பற்றி சொல்கிறார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இறந்து உயிர்த்தெழுந்ததால் அவர் இறைமகன் என்று நிலைநாட்டப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ 2 தீமோத்தேயுல பவுல் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் என்னுடைய நற்செய்தியே. ஏன்னா இயேசு உயிர்த்தார் என்பது அவருக்காக உயிர்க்கவில்லை, எனக்காக உயிர்த்தார். புது வாழ்வு அதான் 3ஆம் நாள் புது வாழ்வு கொடுக்கிறார், நமக்கு மனமாற்றத்தின் புதிய வாழ்வை கொடுக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். சார் பொதுவாக நம்ம சொல்கிறோம் இயேசு உயிர்த்தார் என்று நம்ம கொண்டாடுறோம். இட்ஸ் நாட் கரெக்ட். என்னன்னா இயேசு உயிர்த்தார் என்று கொண்டாடணும், உண்மைதான். ஆனால் இயேசு எதற்காக உயிர்த்தார்? எனக்காக, என் பாவங்களுக்காக அவர் இறந்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்கு புது வாழ்வு கொடுக்க. ஆகவே நம்முடைய மகிழ்ச்சி நன்றி பெருக்கின் மகிழ்ச்சியாக இருக்கவே. புரியுதுங்களா? அப்போ ஈஸ்டர் விழா என்றால் நன்றி பெருக்கின் விழா என்று தான் நம்ம கொண்டாட வேண்டும். ஆகவே 1 கொரிந்தியர் 15 என்ன பவுல் சொல்றாரு? உயிர்ப்பு காட்சின்னு சொல்லிட்டு அவர் இதை பெருசா ஒரு ப்ரூவ் பண்ணணும், இயேசு எப்படி உயிர்த்தார் என்றெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் விரும்பல. அந்த 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு, இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சி தாயா முக்கியம். உயிர்ப்பு இப்போது விளக்கலாம் சொல்றதை விட, நான் ஒரு பரிசீனாக இருந்து மோசமான ஒரு
இந்த பரிசுத்த உயிர்ப்புள் காட்சியில் நான் உயிர்ப்பு உண்டு என்று நம்புவேன். ஆனால் இன்று நான் இயேசு உயிர்த்தார் என்பதற்கு நான் தான் சாட்சி. என்ன சாட்சி? என்ன சொன்னார்னாக்க, அவர் சொல்கிறாரு, இயேசு உயிர்த்தார் என்பதை 5 முறை சொல்கிறார். அனஸ்தாசிஸ் என்ற வார்த்தை இந்த 5ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, கெய்ரோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தி இயேசு உயிர் பெற்றார் அல்லது எழுப்பப்படுதல் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம உயிர்ப்பை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு முடியும். இப்போ என்னன்னா, இது இயேசு திருச்சபையினுடைய விசுவாச பிரமாணம். உயிர்ப்பை அவர் என்ன சொல்கிறாரு, நம்பவில்லை என்றால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்றெல்லாம் 12லேருந்து 28 வசனம் வரலையும் சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் ஒரு முதல் வசனம் வாசிங்க. இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். பாருங்க, இயேசு உயிர்த்தார் என்றால் நாமும் உயிர்ப்போம். இறந்தது போல் நாம் அவரை போல் இறந்தோம் என்றால் அவரை போல் உயிர்ப்போம் என்று சொன்னாரா பவுல்? அதே மாதிரி தான். அப்புறம் என்ன சொல்றாரு, இயேசுவை முன்னிட்டு எல்லாரும் உயிர் பெறுவர். 20-21 வசனத்தில் சொல்றார். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை அனைவரும். அப்ப நான் முதலே சொன்ன பாருங்க, இயேசு உயிர்த்தார் 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 என்று சொல்றது ஒரு பகுதி, அதோடு நின்றுடக்கூடாது. அவரை போல் நாமும் உயிர்ப்போம் என்பதுதான் முக்கியம். அதான் பெருமைக்குரியது. இயேசு கொண்டு வந்த நற்செய்தி அதுதான் என்று பவுல் அழகாக சொல்றார். அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி, நம்ம உயிர்ப்பை பற்றி உண்மை என்ன, ஏன் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவர் கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா? நான் ஏன் எஃபேஸில் கொடிய விலங்குகளோடுனா மக்களோடு நான் போராடினேன். 31வது வசனத்தில் அதை பற்றி, நான் என்னாலும் சாவின் நிழலில் நின்று கொண்டு இருந்தேனப்பா. எதுக்காக? நான் நாள்தோறும் சாவை எதிர்கொள்கிறேன். நாள்தோறும் சாவில் எதிர்கொள்கிறேன். எதற்காக புரியணும் இல்லையா? எதற்காக நான் கொடிய விலங்குகள் போராடினேன்? எதற்காக? மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். இறந்தவர்களுக்காக திருமுழுக்கு பெற்ற 29வது வசனம் வாசிங்க. மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் ஏன் திருமுழுக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா? இங்க நிறைய பேருக்கு இது புரியாது. என்னடா திருமுழுக்கு வாங்கினாங்க செத்து போனவங்களுக்காக நீங்க நினைப்பீங்க. நிச்சயமா புரியுதா? அப்போ நமக்கு புரியலையே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இது இந்த யோவானின் திருமுழுக்கை காட்டுறது. கிறிஸ்துவ திருமுழுக்கு அல்ல. யோவானின் திருமுழுக்கு என்றால் மனமாற்றத்தின் திருமுழுக்கு. அப்போ இறந்தவர்கள் உயிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் என்னையே மாற்றிக்கொள்கிறேன். என்னையே மாற்றி மனமாறி அந்த ஜபமாக ஒப்பு கொடுக்கிறேன் அவர்களுக்காக. அதான் பவுல் இங்க உணர்த்துகிறார். அடுத்தது உயிர்த்தெழுந்த எப்படி உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்பதை என்ன சொல்றாரு? உயிர்த்த பின் நம்முடைய உடல் எப்படி இருக்கும்? அது ஆவுக்குரிய உடலாக இருக்கும். 33, 34 வசனத்தில் 35, 49 நிறைய சொல்றார். நம்ம இந்த மாதிரி இருக்காதுப்பா, ஆவிக்குரிய உடலாக இருக்கும். அன்னைக்கு அங்கெல்லாம் இந்த திருமண உறவு, மற்ற சகோதர உறவுலாம் இல்லை, வித்தியாசமான உறவுலாம் சொல்கிறார். அப்போ புது வாழ்வு ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறார். ஆக அன்பா, இப்போ நம்ம இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இயேசு உயிர்த்தார் என்றால் என்ன? அதை உயிர்த்தார் அல்லது உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏன்னா இறை மகனாக உயிர்த்தார், மானிட மகனாக உயிர்ப்பிக்கப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தார். ஏன் 3ஆம் நாள்? அது எனக்கு புது வாழ்வு கொடுப்பதற்கான ஒரு அடையாளம். அவ்வளோதான். இயேசு உயிர்த்தார், கல்ற காலியாக இருக்குப்பா அப்படின்றதுலாம் அர்த்தம் இல்லை.
அதை விட மேலானது என்ன? நான் அச்சப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தேன், இப்பொழுது என்ன நேர்ந்தாலும் என் உயிரையே போனாலும் இயேசுவுக்கு சாட்சி சொல்வேன் என்று பேதுரு, பவுல், யோவான், அந்த யாக்கோபு செத்து போனார். எதற்காக? ஸ்தேஃபான் எதுக்கு செத்து போனார்? எதனால் உயிர் கொடுக்கணும்? அதான் பவுல் சொல்கிறாரு, நான் ஏன் மக்களோடு எந்த நாளும் என்னுடைய வாழ்க்கையில் சாவின் நிழலில் நின்று கொண்டே இருக்கிறேன், சாவின் கதவியில் நின்று கொண்டே இருக்கணும். எதுக்காக நான் கொடிய விலங்குகளாக இருக்கிற மக்களோடு போராடி கொண்டே இருக்கேன்? இயேசு உயிர்த்தார், நானும் உயிர்ப்பேன். புரியுதுங்களா? அப்போ இயேசு உயிர்த்தார் என்பது ஒரு நற்செய்தி என்றாலும், இயேசுவை போல நானும், என்னையும் அவர் இயேசு உயிர்ப்பிப்பார். நான் உயிர்ப்பதில்லை, இயேசு என்னை உயிர்ப்பிப்பார், உயிர்க்க வைப்பார். அதுதான் பெரும் நற்செய்தி நமக்கு. ஆகவே நாம் உயிர்ப்பு விழாவை, அதான் புது வாழ்வு விழா, அதான் விடியல் விழா, ஈஸ்டர் விழாவை கொண்டாடுகிறோம். புரியுதுங்க? அப்போ ஓகே. ஆயர் அவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு அப்படிங்கிறது அவர் சார்ந்த ஒரு காரியம் மட்டுமல்ல, அவரை நம்பி வாழக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு புதிய விடியலை நமக்கு தருகிறது. அப்படிங்கிறதன் தொடக்கமாக இந்த நாளின் உரை அருமையாக அமைந்திருந்தது. இதை தொடர்ந்து உங்களிடமிருந்து ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றின பல காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுகிறோம். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இயேசுவின் உயிர்ப்பு என்பது அவரோடு முடிந்துவிட்ட ஒரு காரியம் அல்ல. திருத்தூதர்கள் வழியாக நம் அனைவருக்கும் அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆயரின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.